இந்த தண்டனையை ஒரு படிப்பினையாக கொண்டு இனியாவது திருந்திவிடு. பாலியில் தொல்லை கொடுத்தது மற்றும் ஜூனியர் மாணவர்களின் ஆபாச படங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக 17 வயது மாணவனுக்கு தண்டனை அறிவிக்கும் முன் ஜோஹர் பத்துபஹாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி கூறிய அறிவுரை அது. அந்த இளம் குற்றவாளியை 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் மலாக்கா ஹென்றி கர்னி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 3 ஆண்டுகள் வைத்திருக்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. மேனியை காட்டுமாறு கூறி 7 ஜூனியர் ஆண் மாணவர்களுக்கு உடல் ரீதி அல்லாத பாலியல் தொல்லை கொடுத்ததாக முதல் குற்றச்சாட்டு முதல் 62வது குற்றச்சாட்டு வரை அவன் மீது சுமத்தப்பட்டது. பத்துபஹாட், குலுவாங், தங்காக் மாவட்டங்களில் பள்ளிவாசல், கழிவறை, பள்ளி, பாதிக்கப்பட்ட மாணவர்களின் வீடுகள் என பல்வேறு இடங்களில் அவன் அக்குற்றத்தை புரிந்துள்ளான். கடைசி 63வது குற்றச்சாட்டின்படி கடந்த மாதம் வீட்டில் மடிக்கணினியில் சிறார் ஆபாச வீடியோக்களை அவன் வைத்திருந்தான். அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பும் பரிந்துரையை நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்த சமூக நலத்துறை அதிகாரி முன்வைத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஹென்றி கர்னியில் இருந்து வெளியேறியதும் அவன் ஓராண்டுக்கு போலீஸ் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.